Dreamy glow effect நம்ம ஃபோட்டோ வந்துட்டு எப்படி சூப்பரா எடிட் பண்றது அப்படினு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். இந்த ஃபோட்டோ எடிட் பண்றதுக்கு வந்து Lightroom அப்ளிகேஷன் மட்டும் இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷனோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். உங்களுக்கு எல்லா ஆப்னா டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஃபோட்டோ நீங்கள் எடிட் பண்ணுமோ அந்த ஃபோட்டோ வந்து Lightroom அப்ளிகேஷன் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணதுக்கு நிறைய டூல்ஸ் ஐக்கான் வந்துட்டு சைடில் வந்துட்டு ஷோ ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு லைட் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் கான்ட்ராஸ்ட்ன்றதை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹைலைட்ஸ் இருக்கிறதே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஒரு 20 அந்த ரேஞ்சில் இருக்க மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷேடோஸ்ன்னு இருக்கும், அதையும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி 20 அந்த ரேஞ்சில் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒயிட்ஸ்ன்னு இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக உள்ள பிளாக்ஸையும் பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிவிட்டு ஒரு -40 அந்த ரேஞ்சில் இருக்க மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே கர்வ்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு உள்ள ஒயிட் கலர் ஐக்கான் இருக்கும், அதை சூஸ் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் வந்து இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பாயிண்ட் செலக்ட் பண்ண இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக கீழே வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மேலே உள்ள பாயிண்ட்டையும் கிளிக் பண்ணி லைட் இந்த மாதிரி கீழே வந்துட்டு ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மேலே மட்டும் ஒரு பாயிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அதை பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து மாதிரி கீழே வந்துட்டு ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மேலே உள்ள டன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாட்டில் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா விப்ரான்ஸ்ன்னு இருக்கும், அதை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஸோ ஒரு 10 அந்த மாதிரி ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஸோ ஒரு 15 ஸோ ஒரு 20 அந்த மாதிரி ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்கள் ஃபோட்டோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே கலர் மிக்சிங் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு உள்ள ரெட் கலரில் சேச்சுரேஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ லூமினன்ஸ்ன்னு இருக்கிறத பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் வந்துட்டு ஒரு ஸ்கின் டோனுக்கு தகுந்த மாதிரி சேச்சுரேஷன் வந்துட்டு கம்மி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லூமினன்ஸ்ன்னு இருக்கிறத பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி நான் பார்த்தீங்கன்னா ஒரு 40 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஹியூ பார்த்தீங்கன்னா வந்துட்டு -4ல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லோ கலர் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ ஹியூ வந்துட்டு -20 அந்த மாதிரி ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு -17ல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கம்மி பண்ணிவிட்டு -25 அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. லூமினன்ஸ் இருக்கிறத பார்த்து லைட்டாக வந்து மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ க்ரீன் கலர் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஹியூ அந்த மாதிரி லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு -40 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஹியூ வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சேச்சுரேஷனுங்கிறத பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிவிட்டு -25 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்க மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக உள்ள லூமினன்ஸுங்கிறத பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணி -15 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்க மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சியான் கலர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹியூ வந்து இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 20 அந்த ரேஞ்சில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா லைட்டாக பார்த்தீங்கன்னா மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக உள்ள லூமினன்ஸுங்கிறத பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிவிட்டு ஒரு -20 அந்த ரேஞ்சில் -20 அந்த ரேஞ்சில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டார்க் ப்ளூ கிளிக் பண்ணி ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா ஹியூ வந்து லைட் இந்த மாதிரி கம்மி பண்ணிவிட்டு -18ல் செட் பண்ணிக்கோங்க. சேச்சுரேஷன் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. லூமினன்ஸ் லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. சேச்சுரேஷன் வந்துட்டு ஸோ எந்தளவுக்கு தேவையோ இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டன் கிளிக் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கலர் கிரேடிங் ஸோ 3 டாட் இருக்குது, கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஷேடோஸில் ஸோ இதில் ஹியூ பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு 217ல் பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஸோ 28ல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ லூமினன்ஸ்ன்னு இருக்கிறத பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ லூமினன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ அட்ஜஸ்ட் பண்ண வேணாம். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்ன்னு இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 20 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு மேலே ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா ஹைலைட்ஸ்ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதில் ஹியூ பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 49ல் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஸோ சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 49ல் இருக்க மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா லூமினன்ஸ் இருக்கும், இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 30 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்வைப் பண்ணிங்கன்னா குளோபல்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதில் உள்ள ஹியூ பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி 24ல் இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 15 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக உள்ள லூமினன்ஸ்ன்னு இருக்கிறத கம்மி பண்ணிவிட்டு லூமினன்ஸ்ன்னு இருக்கிறத கம்மி பண்ணிவிட்டு ஸோ -40 அந்த மாதிரி ரேஞ்சில் உங்களோட ஃபோட்டோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே உள்ள டன் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டெக்ஸ்சர்ன்னு இருக்கும், இன்க்ரீஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 30 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. கிளாரிட்டி இருக்கும், இதை பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிவிட்டு
ஸோ -50 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டிஹேஷ்னு இருக்கும், அதை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு 30 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஐக்கான் கிளிக் பண்ணி ஷார்ப்பனிங்னு இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி ஸோ ஒரு 10 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்க மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டீட்டெயில் பார்த்தீங்கன்னா 50ல் செட் பண்ணிக்கோங்க. நாய்ஸ் ரிடக்ஷன் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. கலர் நாய்ஸ் ரிடக்ஷன் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஸோ 30 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்துட்டு எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ எடிட்டிங் வந்துட்டு எந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் வந்துட்டு சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோட்டோ எடிட்டிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனல் வந்து தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபோட்டோ எடிட்டிங்கில் மீட் பண்ணுவோம்.